ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் ரகுநாதன். புதுச்சேரி 10 ரூபா சட்டை இயக்கத்தினுடைய நிறுவனராக இருந்துன்னு வரேன். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பல ஊழல்கள்லாம் வெளியே எடுத்தனால என்னை அழிக்கணுன்றதுக்காக நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த புறம்போக்கத்தில் ஒரு 50-60 வருஷமாக வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கட்டிக்கின்னு நான் இருந்தேன். இங்கே கிட்டத்தட்ட 70 குடும்பம் இருந்தது. ஆனால் இந்த நம்ம தாடி பாஸ்ன்ற தட்சிணாமூர்த்திக்காக அவங்க தம்பி கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்டோ பார்க்காகவும் பார்க்கிங் வசதி இல்லைன்றதுக்காக எங்கள் வீட்டை எல்லாத்தையும் இடித்து வாரினாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 8-9 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார். யாருமே எந்த ஒரு இடையூறும் பண்ணலை. இடையூறு இல்லாமல் தான் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்தோம். ரோடெல்லாம் புதுசாக இப்போ தான் போட்டாங்க. ஆனால் ரோடு ஆக்கிரமின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை இடிச்சுட்டு நீங்கள் நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 8 பேருக்கு பட்டா கொடுத்துட்டு அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இடிக்க போகிறோன்னு முதலமைச்சர் சொன்னார். ஆனால் நாங்கள் எங்களுக்கு 22ஆம் தேதி போய் கேட்டதுக்கு உங்கள் வீட்டெல்லாம் இடிக்க மாட்டோமா, பட்டா கொடுத்தவங்களை மட்டும்தான் இடிப்பாங்க, நீங்கள் போங்க பயப்படாங்க போமன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டை அதிகாலையில் ஃபயர் வச்சு அடித்து மூச்சு திணற வச்சு எல்லாரையும் வயசானவங்க எல்லாரையும் மூச்சு திணற வச்சு எங்களை எல்லாரையும் அடித்து ஆண்கள்லாம் அடித்து சிறையில் அடைச்சிட்டு பெண்கள்லாம் புடவை கிடவை ஜாக்கெட்லாம் கீழ்ச்சி மானபாங்கப்படுத்தி அவங்கள நைட்டு 10 மணி வரைக்கும் கஸ்டடியில் வச்சுருந்து எங்களை நைட்டு 12 மணிக்கு தான் ஜெயிலில் அடித்தாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு தீவிரவாதி மாரி எங்களை யூஸ் பண்ணாங்க. அது மட்டுமா பண்ணாங்க, இருக்கிற ஜாமா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தீடின்னு போயிட்டாங்க அரசு அதிகாரிகள் என்ற போர்வையில். எந்த ஒரு இதுவும் இல்லை, சுத்தமாக பள்ளம் வண்டி போச்சு. நீ காலைல கூட நான் சொல்கிறேன் சுரேஷ் ஐயாவிட்ட, சார் மரம் உழற மாதிரி இருக்குது, எங்களுக்கு அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, நாங்கள் இருக்கிறவங்களாம் அங்கே ஜாமான்லாம் மேலே எடுத்து வச்சுக்கிறோம் சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார், நீ கமிஷனர்கிட்ட ஃபோன் அடிங்கன்னாரு. கமிஷனருக்கு ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்கல சார் 3 முறை. அவர் தான் இந்த 3 புளியா மரத்தையும் வேரெல்லாம் ஜேசிபி வச்சு நோண்டினார். அப்பயே நான் சொன்னேன் நோண்டாதீங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 60-70 வருஷத்து மரம் சொன்னேன். இல்லை அவர் நோண்டிட்டு அப்புறமேட்டு மண்ணத்தள்ளி போட்டார். நாங்கள் இருட்டில் வாழ்ந்துருக்கிறோம் சார். அதுலேருந்து ஒரு தெருவு லைட் எரிஞ்சுது. அந்த தெருவு லைட்டையும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக பள்ளத்தை நோண்டி 2 சைடு டேப் அடிச்சுமா இதுன்னுட்டு இருட்டில் இன்றைக்கி இருட்டிலையும் மழையிலையும் புயலிலையும் பாத்ரூமு போகிறது கூட வசதி இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக வாழ்க்கை இல்லாமல் இன்றைக்கி 8 மாதமாக கஷ்டப்பட்டுனுக்கிறோம். நேற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சரி எங்களுக்கு 8 மாதமாக நடுத்தருவில் வச்சுக்கிறேன், எங்களுக்கு என்ன தான் தீர்வு சொல்லி போனோம். அப்பயும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கேட்காம எங்களை தூக்கி கைது பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் மரம் உழுப்போதுன்னு சொல்லி அலட்சியமாக இந்த அதிகாரி வந்தனால இன்றைக்கி நாங்கள் நடுத்தெருவில் இருக்கிறோம். இன்றைக்கி அப்படியே 3 பேரை நாங்கள் அந்த மரத்துக்கு அடியில் தான் இருந்தோம். பட்டுன்னு என்ன செஞ்சோம், மரம் சவுண்டு கேட்குன்ட்டு நான் 3 பேரை ஈர்த்தேன். அதில் மட்டும் லைட்டாக 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தலையில் கொஞ்சம் அடிப்பட்டுது. அவங்க இட்டுன்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இப்போ பார்க்குறேன் இருந்த ஓண்டு ஜாமானும் எல்லாம் நசிங்க வீணாக போய் கிடக்குது. ஐயா எங்களுக்கு என்னன்னா அரசு புறம்போக்கத்தில் தானே கொடுக்குறேன்றீங்க, நான் புறம்போக்கத்தில் தானே இருக்கிறேன், உங்களுக்கு ரோடு தானே சொல்றீங்க, ரோடு போக மீதி இருக்கிற இடத்த தானே கொடுன்னு நாங்கள் கேட்குறேன். இதில் ஏதாவது தவறு இருக்குது ஐயா? இங்கே 70 குடும்பம் இருக்குது, நாங்கள் மட்டும் என்ன பாவத்தை பண்ணோம்? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், ஓட்டு போடும்போது மட்டும் எனக்கு செய்யுங்க வேலை செய்யுங்கன்றீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களை நீங்கள் நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டீங்க ஐயா. எங்களுக்கு தீர்வு வேணும் ஐயா. இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக எங்களை எல்லாரையும் கருணை கொலை பண்ணுறங்க, நாங்கள் நிம்மதியாக இறந்து போயிடுறோம் ஐயா. முழுக்க எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் தான் ஐயா செஞ்சார். முதலமைச்சர் மனப்பட்டா கொடுத்து ரெடியாக இருக்கிற எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒத்து வரலன்றார் ஐயா. நாங்கள் என்ன ஐயா சேர்த்து அவர் அவங்க தம்பி ரெஸ்டோ பார்க்கும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு தான் அதுவே ஆக்கிரமிப்பில் இருக்குது. பார்க்கிங் வசதி இல்லாமல் முறை தவறி அனுமதி கொடுத்துட்டு இன்றைக்கி எல்லாருமே அந்த ஒரு மண்டபத்துக்காக எங்களுக்கு இது மாதிரி செஞ்சாங்க. வேற ஒரு திட்டத்துக்கு எடுத்திருந்தோன்னா ரோடுக்கு எடுத்தோன்னா அரியாமத்துலேருந்து எடுத்துருக்கணும்ல ஐயா. இந்த குறிப்பிட்ட பகுதி எடுத்திருந்தாங்க. வேறு இந்த இடத்துக்கு வேறு என்ன எடுக்கணும்னா இங்கே இருக்கிற இன்னும் 53 குடும்பத்தையும் தானே எடுத்துருக்கணும். எதுக்கு எங்களை மட்டும் 18 குடும்பத்தை குறி வச்சு தாக்கினாங்க? நீங்களே பாருங்க ஐயா. இந்த நீதி கிடைக்கும் தான் நாங்களும் போராடிக்கணும். ஒரு அரசியல் தலைவர் கூட எங்களுக்கு செவி சாய்க்கல ஐயா.